எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக மெதுவடைனா நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுண்டு. இன்றைக்கி நம்ம அந்த மெதுவடையை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆக போகிறோம். அதுதான் தயிர் வடை. ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கூலான க்ரீமியான தயிர் வடை செய்ய முதல்ல உளுத்தம்பருப்பை ஊற வச்சுக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு 1 கப் உளுந்தை எடுத்து நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. உளுந்து நல்லா ஊறிருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு உளுந்த ஒரு மிக்சர் ஜாரில் பாதி அளவுக்கு போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா ஸ்மூத்தாக சில்கியாக அரைச்சிக்கோங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா 1 டீஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. மாவு கெட்டியாக இருந்தால் தான் வடை நல்ல ஷேப்பாகவும் நல்ல சரியாகவும் வரும். மாவை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தயிர் வடைக்கு தேவையான தயிரை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 800 கிராம் தயிர் எடுத்து நல்லா க்ரீமியாக ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. தயிர் ரொம்ப திக்காக இருந்தால் நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்து சூடாக்கி 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், பொடுசா நறுக்கின 1 துண்டு இஞ்சி, பொடுசா நறுக்கின 1 பச்சை மிளகாய், 2 சிவப்பு மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாளிப்பை தயிரில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து இது கூட 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சிருங்க. ஒரு கடாய் எடுத்து தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடானதும் கொஞ்சமாக மாவு எடுத்து லேசாக விரலில் தண்ணி தொட்டு தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு மெதுவாக சூடான எண்ணெயில் போடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்ல கோல்டன் கலர் வந்த உடனே எண்ணெயில இருந்து எடுத்துருங்க. இப்போ பொரிச்ச வடையை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற மோர்ல போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தயிர் வடையை பிளேட் பண்ணலாம். ஒரு பிளேட்ல தேவையான வடையை வச்சு மேலே தயிர் கலவையை ஊற்றி கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சம் பூந்தி, கொஞ்சம் மிளகாய் தூளை தூவி விட்டு சர்வ் பண்ணுங்க. டேஸ்டியான நல்ல க்ரீமியான தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு. உங்கள் ஃபேமிலி கூட சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.
அருமையான தயிர் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தயிர் வடை ஃபென்டாஸ்டிக்காக வரும். ஸோ நீங்கள் இந்த ரெசிபிக்கு வந்து தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.